ஐயா, உங்கள் மூத்த பிள்ளைகள் இருவருமே இங்கு வர மறந்து விட்டார்கள். உங்கள் இளைய மகன் தான் நான் விவரத்தை போய் சொன்னதும் உடனே வந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் தந்தையே, அழைத்தீர்களாமே? முதலில் அந்த அம்மையாரை பணிந்து அவர்களின் நல்ல ஆசையை பெற்றுக்கொள். வணக்கம் தாயே. உங்கள் திருமுகத்தை பார்த்தாலே தெய்வீக அருள் பெற்றவர்கள் என்று நன்றாக தெரிகிறது. அம்மா, என் தந்தைக்கு வந்திருக்கும் வியாதியை எப்படியாவது குணப்படுத்தி விடுங்கள். இல்லை என்றால் அந்த நோயை எனக்கு கொடுத்து விடுங்கள். இவரை வாழ வையுங்கள். பார்த்தீர்களா அம்மா, இப்போதாவது நான் பொய்யே பேசாதவன் என்பதை புரிந்து கொண்டீர்களா? இவன் ஒருவன் தான் எனக்கு பிள்ளை, மற்ற இரண்டையும் பிள்ளைகள் என்று எப்படியம்மா சொல்ல முடியும்? இப்போது நீங்கள் சொல்லுங்கள். உண்மைதான், இவன் ஒருவன் தான் உங்களுக்கு பிள்ளை. அதை நானும் ஒப்புக்கொள்கின்றேன். பெற்றோர்களுக்கு பயன்படாத பிள்ளைகள் பிள்ளைகளே அல்ல. அம்மா, வயதான காலத்தில் என் தந்தையார் நோய் நொடியின்றி நிம்மதியாக வாழ அருள் புரியுங்கள். ஐயா, உங்கள் வயது என்ன? தாயே, என் உண்மையான வயதை சொல்லட்டுமா? உண்மையைத்தானே சொல்ல வேண்டும். நான் சொன்னதும் நீங்கள் கேட்டு ஆச்சரியப்படக்கூடாது. எனக்கு 20 வயதுதான் ஆகிறது. என்ன இது பழையபடி ஏதோ புதிர் போடுகிறீர்கள்? அம்மா, சற்று பொருள், அதிலும் ஏதோ விஷயம் இருக்கிறது. அவரே சொல்லட்டும். தாயே, நான் பிறந்து 60 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 60 ஆண்டுகளில் நான் ஆலயங்களுக்கு சென்று ஆண்டவனை தரிசித்தது, எனக்கு தெரிந்த நல்லவைகளை செய்தது, நல்லவர்களோடு பழகியது, நல்லார் சொல் கேட்டது முதலிய நாட்களை எல்லாம் கணக்கு கூட்டி பார்த்தால் மொத்தம் 20 ஆண்டுகள் தான் ஆகிறது. அதனால்தான் இந்த 60 ஆண்டு காலத்தில் நான் உபயோகம் இல்லாமல் வாழ்ந்த 40 ஆண்டுகளை ஒதுக்கிவிட்டு நல்ல வேலை செய்த 20 ஆண்டுகளை மட்டுமே என் வயது என்று கூறினேன். நியாயமான பேச்சு. தாய், இப்படிப்பட்ட என் தந்தையாரை தொழுநோய் வாட்டுவது நியாயமா? எப்படியாவது அவரை குணப்படுத்துங்கள். தம்பி, அப்பாவின் வியாதியை குணப்படுத்த ஆண்டவனாலும் முடியாது. இந்த அம்மையார் எப்படி குணப்படுத்த போகிறார்கள்? எதற்கெடுத்தாலும் ஆண்டவனை இழுக்காதீர்கள். அவன் அருள் பெற்ற அடியார்கள் ஒருவர் நினைத்தாலே போதும். இந்த வியாதியை ஒரு நொடிப்பொழுதில் குணப்படுத்தி விட முடியும். எல்லோரும் இப்படித்தான் சொல்லிக் கொண்டு வந்தார்கள், போனார்கள். ஆனால் வியாதியைத்தான் யாராலும் குணப்படுத்த முடியவில்லை. பணத்தை வாரி வாரி இறைத்து விட்டு நாங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்கள் இருக்க போகிறீர்கள்? சந்தை கலைந்து விட்டால் எல்லோரும் போக வேண்டியவர்கள் தானே. தாயே, தயவு செய்து எனக்காக அவர்களை மன்னித்து விடுங்கள். அப்பா, பெற்றவர்களைத்தான் அலட்சியப்படுத்துகிறீர்கள். வீடு தேடி வந்திருக்கும் பெரியவர்களை இப்படி அவமதிக்கலாமா? அப்பா, நீங்கள் எதிலும் தலையிட வேண்டாம். என்னப்பா பேசுகிறீர்கள்? பேசாமல் இருங்களாமா. நல்ல பிள்ளைகள். வீண் பேச்சு தேவையில்லை. எங்கே எங்கள் தந்தையாரின் வியாதியை குணப்படுத்துங்கள், பார்க்கலாம். குணப்படுத்தி விட்டால் என்ன வேண்டும் உங்களுக்கு? என்ன கொடுப்பீர்கள் எனக்கு? பணத்தை கொட்டி கொட்டி கொடுக்கிறோம். பணத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். வேறு என்னதான் வேண்டும்? முதலில் உங்கள் மனத்தை திருத்திக் கொண்டு தாய் தந்தையர்களுக்கு அடங்கிய பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். அதுவே போதும். முதலில் நோயை குணப்படுத்துங்கள், பிறகு பார்க்கலாம். ஆண்டவா, பழுவாது ஓர் பொழுதும் மறவாது என்றும் உனை வணங்கிடும் அடியவர்க்கு, பழுவாது ஓர் பொழுதும் மறவாது என்றும் உனை வணங்கிடும் அடியவர்க்கு, பழுதேதும் வாராது காப்பதே சிவமென்று பலகாலம் சொன்னவன் நீ. பழுதேதும் வாராது காப்பதே சிவமென்று பலகாலம் சொன்னவன் நீ. மழுவேந்தி உலகாலும் மகராஜனே, மழுவேந்தி உலகாலும் மகராஜனே, இங்கு மற்றுமோர் சிவபக்தனின் தொடுநோயை நீக்கி அருள் புரிவாய் என்று நீயே தொழுகின்றேன் கைகூப்பியே, கைகூப்பியே. ஆண்டவா, உன் கருணையே கருணை. அம்மா, உங்கள் மகிமை அறியாமல் நாங்கள் இருவரும் ஏதேதோ பேசிவிட்டோம். எங்கள் பிழையை பொறுத்து விடுங்கள் தாயே. தாயே, இனி நாங்கள் பெற்றோர் சொற்படியே நடக்கிறோம். அம்மா, என் வினை தீர்த்த தெய்வமே, என் உடல் நோயும் அகன்று விட்டது, என் இருமஞ்சர்களும் திருந்தி விட்டார்கள் என்ற மகிழ்ச்சியால் என் மனநோயும் தீர்ந்து விட்டது. தாயே, உங்களை என்ன சொல்லி பாராட்டுவேன்? எங்கள் ஆயுள் முழுவதும் உங்கள் திருவடிக்கே தொண்டு செய்கிறோம். தாங்கள் எங்கள் இல்லத்திலேயே இருக்க வேண்டும். எழுந்திருங்கள்.
உங்கள் அன்புக்கு என் நன்றி. இந்த பரந்த உலகில் பரமணி எங்கெங்கு கோவிலில் குடிகொண்டிருக்கிறானோ அங்கெல்லாம் சென்று அவனை தரிசித்து விட்டு திருக்கயிலாயம் சென்று என் அப்பன் திருவடியை நேரிற் கண்டு தொழுது எடுத்த இந்த பிறவியின் பயனை அடையலாம் என்றிருக்கிறேன். என்னை தடுக்காதீர்கள், நான் வருகிறேன். பாடுகின்றேன் உன்னை பாடுகின்றேன், பாடுகின்றேன் உன்னை பாடுகின்றேன். என்னால் பாட முடிந்தவரே பரமல் திருப்புகழை பாடுகின்றேன், பாடுகின்றேன் உன்னை பாடுகின்றேன். என்னால் பாட முடிந்தவரே பரமல் திருப்புகழை பாடுகின்றேன், பாடுகின்றேன் உன்னை பாடுகின்றேன். பாடுகின்றேன் மண்ணில் பாடுகின்றேன் உன் வடிவத்தை ஓர் பொழுது காணும் வரை வாழுகின்றேன். பாடுகின்றேன் மண்ணில் பாடுகின்றேன் உன் வடிவத்தை ஓர் பொழுது காணும் வரை வாழுகின்றேன். பாடுகின்றேன் உன்னை பாடுகின்றேன். நாடுகின்றேன் உன்னை நாடுகின்றேன், நாடுகின்றேன் உன்னை